மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி, அண்ணா நினைவிட புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து விட்டதால் வரும் 26ஆம் தேதி திறக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர், நினைவிடங்கள் திறக்கப்படுவதை விழாவாக கொண்டாட விருப்பமில்லை என்றும் நிகழ்ச்சியாகவே நடைபெற உள்ளதாகவும் கூறினார். திறப்பு விழாவுக்கு ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி, கூட்டணி கட்சி, தோழமை கட்சி நிர்வாகிகள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார். 20 மாவட்டங்களில் குடிநீர் பாதிப்பு ஏற்படக்கூடிய மேகதாது விவகாரத்தை விட முக்கியமாக விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் வேறு என்ன உள்ளது என்று சபாநாயகரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். மேகதாது விவகாரம் குறித்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசிய இபிஎஸ், தங்கள் ஆட்சியில் காவிரி ஆணையம் கூட்டத்தில் மேகதாது குறித்து பேச அனுமதித்ததே இல்லை என்றார். ஆனால் கடந்த 1ஆம் தேதி மேகதாது குறித்து காவிரி ஆணையத்தில் கர்நாடக அதிகாரிகள் பேசியபோது தமிழக அதிகாரிகள் வெளிநடப்பு செய்யாதது ஏன் என்று அவர் வினவினார். அதிகாரத்தை மீறி காவிரி ஆணையம் மேகதாது குறித்து பேசியது தொடர்பாக பேரவையில் கண்டன தீர்மானம் கொண்டு வராதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் அப்பாவு, இபிஎஸ் கூறிய கருத்துகளுக்கு நீர்வள அமைச்சர் பதில் கூறுவார் என்றார். அதற்கு ஆட்சேபம் தெரிவித்த இபிஎஸ், எதிர்க்கட்சியினரை பேரவைத் தலைவர் பேச விடுவதே இல்லை என்றும் அமைச்சரே பதிலளிக்க தயாராக இருக்கும்போது சபாநாயகர் தாங்கள் பேச அனுமதி மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இலவச வேட்டி சேலை விநியோகம் தொடர்பாக அமைச்சர் ஆர் காந்தி தெரிவித்த கருத்துக்களை அவை குறிப்பில் இருந்து நீக்க கோரி அதிமுகவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு முழுவதும் 3 ஆண்டுகளாக பொங்கல் இலவச வேட்டி சேலைகளை உரிய நேரத்தில் விநியோகிக்காமல் மூட்டை மூட்டையாக கட்டி வைக்கப்பட்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கூறியிருந்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆர் காந்தி, முந்தைய ஆட்சியில் இல்லாத வகையில் முன்கூட்டியே வேட்டி சேலை வழங்கப்படுவதாகவும் அதிமுகவினர் கூறும் குற்றச்சாட்டு தவறானது என்றும் கூறினார். நடப்பது யார் ஆட்சி என்று தெரியாத அளவுக்கு எதிர்க்கட்சியினர் பேச கூடுதல் நேரம் ஒதுக்கப்படுவதாகவும் அமைச்சர் காந்தி குறிப்பிட்டார். தாலுகா அலுவலகங்களில் மூட்டை மூட்டையாக கட்டி வீணாக வைத்துள்ளார்கள் சொல்கிறார். எந்த தாலுகா சொன்னா நான் ரெவின்யூக்கு சொல்லி, அது எங்களதில்ல, ரெவின்யூக்கு சொல்லி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லாத பொதுவாக சொல்லிருங்க. அது சொல்லாதுங்க, அது நல்லதுதான். அப்படி இருந்தா நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். இப்ப நிஜமாவே போறோம்னா நாங்க திமுக ஆட்சியில் இருக்கிறோமா, இப்ப நல்லா அனுபவிச்சுருக்கிறீங்க. இப்போ நீங்க தான் எதிர் பதில் சொல்லி உங்களுக்கு தான் டைம் கொடுத்து, அது நான் இது யார் பேசியிருந்தாலும் நான் எடுத்துக்குவேன். நமது தங்கமணி மேல எனக்கு ஒரு அவர் இந்த மாதிரி சாதாரணமா பேச மாட்டார், தவறான இதோட இல்ல. அப்போது குறுக்கிட்ட முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார், அமைச்சர் காந்தி பேசிய கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்குமாறு வலியுறுத்தினார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் பார்த்துக்கிட்டு சொல்றேன், நான் பார்த்துட்டு இல்ல, தவறான பதிவு ஒண்ணு இல்ல, உட்காருங்க. உங்களை நல்லா தானே சொல்லியிருக்கு, உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாராட்டி தான் சொல்லியிருக்கு, உட்காருங்க. அமைச்சர் பேசியதை பார்த்துவிட்டு சொல்வதாக சபாநாயகர் கூறியதை அடுத்து பிரச்சனை முடிவுக்கு வந்தது. திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி நீட் தேர்வை கொண்டு வந்து மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றியது அதிமுக ஆட்சிதான் என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். நெய்வேலி செவ்வாய் சந்தையில் ஜெயலலிதாவின் முழு உருவ வெண்கல சிலையை திறந்து வைத்து பேசிய எடப்பாடி பழனிசாமி இதனை தெரிவித்தார். நீட் தேர்வு கொண்டு வந்தது அன்றைய காங்கிரஸ் ஆட்சியிலே திமுக அங்க வைத்தது போதுதான் நீட் தேர்வை கொண்டு வந்தார்கள். அம்மாவுடைய அரசு அந்த ஏழைகளுக்கும் கல்வி கிடைக்க என்பதற்காக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2160 பேர் MBBS பல் டாக்டரா படிக்கிறாங்க. விருத்தாச்சலம், திட்டக்குடி பகுதிகளில் 12,000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட மக்காச்சோளம் கடும் பாதிப்புக்கு ஆளாகி உள்ளதாக குறிப்பிட்ட இபிஎஸ், கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வேளாண் துறை அமைச்சர் விவசாயிகளின் பிரச்சனைகளை கண்டும் காணாமல் இருப்பதாக குற்றஞ்சாட்டினார். விருத்தாச்சலம், திட்டக்குடி தாலுகாவில் சுமார் 12,000 ஏக்கர் சோளம் பயிரிட்ட அந்த விவசாயிகள் முற்றிலும் காஞ்சி போயிட்டு, அதனால அத பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வேண்டும் கேட்டாங்க. இந்த மாவட்டத்தில் இந்த மண்ணின் மைந்தரா இருக்கின்ற இந்த அமைச்சர் வேளாண் துறை அமைச்சராக இருக்கிறார். அது விவசாயிகளுடைய கஷ்டத்தை தெரிந்தவராக இருந்தோ அவர்களுக்கு இந்த நிவாரண தொகை வழங்கப்படவில்லை.
பாஜக ஆளும் மாநில அரசுகள் பெட்ரோல் டீசல் விலையை குறைத்துள்ள நிலையில் தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தது போல் தமிழக அரசு இதுவரை விலை குறைப்பு செய்யவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். கோவையில் மாநிலங்களவை உறுப்பினராக 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எல் முருகனுக்கான பாராட்டு விழாவில் பேசிய அவர், தமிழகத்தில் 2021-22 ஆண்டை விட 2022-23 உணவு தானிய உற்பத்தி 3 லட்சம் மெட்ரிக் டன் குறைந்திருப்பதாகவும் உற்பத்தி அதிகரித்திருப்பதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேரவையில் சொன்னது பொய் என்றும் கூறினார். 2022-23 அதிகமாக உணவு தானியத்தை உற்பத்தி பண்ணிட்டோம். ஒரு எல்கேஜி பாப்பாவை கூட்டு கோட்டை அந்த பாப்பா சொல்லும், அங்கிள் 2021-22 உணவு தானிய உற்பத்தி 119.97 லட்சம் மெட்ரிக் டன் அங்கிள். 2022-23 உணவு தான உற்பத்தி 116.91 லட்சம் மெட்ரிக் டன் அங்கிள். அப்போ 3 லட்சம் மெட்ரிக் டன் தமிழகத்தில் உணவு தானிய உற்பத்தி குறைந்திருக்கு அங்கிள் ஒரு எல்கேஜி பாப்பா சொல்லும்.